பிரேஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, அலைந்து திரிந்து கவலையோடு இருக்கிறாயா? கலங்காதே, உன் காரியம் சீக்கிரம் நடக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வேதனையோட இருக்கிறது உண்டு. அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு நாட்களாக வெகு காலமாக அலைந்து திரிவோம். எப்படியாவது இந்த காரியங்களை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும். அப்படி ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க அலைந்து தெரிந்து கொண்டிருக்கீங்களா? அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கவலையோடு நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அலைந்து திரிந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில சீக்கிரமா நடக்கும், கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த காரியம் நடக்கலைனாலும் நமக்கு கலக்கங்கள் வரும். அந்த காரியங்கள் நம்மளை அலைய வைக்கும்போது கூடுதல் கலக்கங்கள் வரதான் செய்யும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வெறுப்பு கூட வரும். இப்படி வெறுப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கவலையோட இருக்கிறேன். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கலக்கமான ஒரு சூழ்நிலையா நான் வெகு சீக்கிரமா மாற்றி தருவேன். உன்னுடைய கோணலான பாதைகளை நான் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்க ட்ரை பண்ணி நீங்க அலைந்து திரிஞ்சிட்டு இருக்கீங்க. மாசக்கணக்கா வருஷக்கணக்கா, ஒருவேளை வேலை நிமித்தமாக அலைச்சலா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு தடை, அந்த தடையின் நிமித்தமாக உள்ள அலைச்சலா இருக்கலாம். இப்படி நம்ம அலையிற காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பய உணர்வு நம்மளை வாட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பயந்து போய் நீங்க இருக்கிற அந்த காரியத்தை கண்டிப்பா ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு. அதுவும் சீக்கிரமாகவே நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. உங்க வாழ்க்கையில அலைந்து திரிந்த காரியம், ஒருவேளை வேலை, அதாவது ஒரு நல்ல ஜாப்பு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வேலைக்காக வெகு காலமா நீங்க அலைஞ்சிட்டு திரிவீங்க. நீங்க எதிர்பார்க்காத அந்த வேலையா ஆண்டவர் சீக்கிரமா உங்க கையில கிடைக்க கிருபை பாராட்டுவாரு. வாழ்க்கையில மனிதனுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய சவாலா மாறிட்டுங்க. ஏன்னா வேலை இல்லைன்னா இந்த காலத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகிடுச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். அந்த வேலை, அதுவும் நம்ம விருப்பப்படி கிடைக்கும் போது சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது இல்லையா? ஆண்டவர் சித்தத்தின்படியும் இருக்கணும், நம்ம விரும்பின வேலையா இருக்கணும். ஆனா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கீங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க குழம்பி இருக்கிற, கவலையோட இருக்கிற, வேலை இல்லையே, எனக்கு ஒரு வேலை தர மாட்டாரா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் இத்தனை வருஷம் வேலைக்காக நான் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு பெர்மனண்ட் ஒரு நல்ல ஜாப் வேணுமே, நான் காத்துட்டு இருக்கிறேனே அதுக்காக அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அழகான ஒரு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நிகரான ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் தருவாரு. அதனால வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கலக்க தேவையே கிடையாது. கலக்கம் எதனால வருது? சோர்வு எதனால வருது? விசுவாசம் கம்மியாகும் போது வருது.
உங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்கு நேர திருப்புங்க. மனிதனுக்கு நேர திருப்பி வேலைக்காக ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய், அப்பா உமக்கு சித்தமான ஒரு நல்ல ஒரு ஜாப்பை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேலை உங்களுக்கு விருப்பப்படி ஆண்டவர் சித்தத்தின்படி நல்ல வேலையை தருவார். இப்போ நம்ம பைபிள்ல யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையே கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய விருப்பங்களை அலைஞ்சு திரிகிற காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம சும்மா இருந்தாலே போதும், நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் கண்டிப்பாக வாய்க்கும். கலங்காமல் அதை குறித்து நீங்கள் திகையாமல் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை மன மகிழ்ச்சியோடு நீங்கள் தெரியப்படுத்தும் போது நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சிருக்கிற காரியங்கள் சீக்கிரத்திலே ஒரு நன்மையான முடிவில் முடியும். அதனால் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்திட்டு நீங்கள் சும்மா இருந்தாலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், அலைந்து திரிந்த காரியங்கள் வெகு சீக்கிரத்தில் நடக்கும். அதே போல தான் பல பேர் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தேடி தேடி ஓடி ஓடி போவோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க கொஞ்சம் மறந்துடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்காக நீ அவ்வளவு நேரம் தேடி தேடி ஓடி போறல்ல, என்கிட்ட கேளு, உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒவ்வொரு நேரமும் மனுஷனை தேடி தேடி போய் சோர்வடைஞ்சு அது கிடைக்கல அப்படிங்கும்போது மனக்கவலைக்கு உள்ளாக்கப்படுறோம். இப்படி இல்லாம ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆண்டவர் என்னோட காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு, எனக்கு நல்ல வேலையை ஆண்டவர் தருவாரு, மனுஷன் தரக்கூடிய வேலை இல்லை, இது எனக்கு ஆண்டவர் தரக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி நீங்க முழுவதுமா ஆண்டவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற வேலை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்காக அலைந்து திரிகிற உண்டு ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் வாய்க்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் அலைந்து திரிகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, அதிசயம் செய்வதற்காக நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள், அலைந்து திரிந்த காரியங்கள் நன்மையானதாகவே சீக்கிரத்தில் நடைபெறும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.